ஒரு செடியிலிருந்து இயற்கையாக ஒரு புஷ்பமானது பூக்குறது அப்படின்னு சொன்னா அவை அனைத்தும் இறைவனுக்குத்தான் சொந்தம். எல்லா பூக்களையுமே பறித்து இறைவனுக்கு வைக்கலாம். பெண்கள் தலையிலே மலர்களை சூடிக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே நேரத்திலே இந்த நந்தியாவட்டை ஆகட்டும், இந்த செம்பருத்தி பூ ஆகட்டும், அல்லது இந்த சங்கு புஷ்பமாகட்டும், இவை அனைத்தும் இறைவனினுடைய பூஜையில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூஜைக்கு உகந்த மலர்கள் யாவை, எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பூஜைக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டவைதான் அத்தனையுமே. ஆக ஒரு செடியிலிருந்து இயற்கையாக ஒரு புஷ்பமானது பூக்குறது அப்படின்னு சொன்னா அவை அனைத்தும் இறைவனுக்குத்தான் சொந்தம். எல்லா பூக்களையுமே பறித்து இறைவனுக்கு வைக்கலாம். சார், அப்போ ஊமத்தம்பூ பறிச்சு வைக்கலாமா, எருக்கம்பூ பறிச்சு வைக்கலாமான்லாம் கேட்டா, எருக்கம்பூ என்பது விநாயக பெருமானுக்கு விசேஷம் தானே, தாராளமாக எருக்கம்பூவினையும் பறித்து வைக்கலாம். ஊமத்தம்பூ அப்படின்னு சொன்னா, ஊமத்தங்காய் என்பது நம்ம இந்த பொதுவாக நம்முடைய வீட்டிலே அதெல்லாம் வச்சிருக்க மாட்டோம் தானே, அதனால அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் பறிச்சு கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற காட்டு மலர்களையும் வைத்து வழிபடுகின்ற பழக்கம் என்பது அந்த வனதேவதைகளுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறேன். ஆக இந்த உலகத்திலே செடியிலே பூக்கின்ற புஷ்பங்கள் அனைத்துமே இறைவனுக்கு உகந்தவைதான். ஆனால் அந்த செடிகள் எங்கே வளர்கின்றன என்பதுதான் முக்கியம். அவற்றை பார்க்க வேண்டும். ஒரு சில புஷ்பங்களை மட்டும்தான் பெண்கள் தங்கள் தலையிலே சூடிக்கொள்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு நந்தியாவட்டை அப்படின்னு ஒரு புஷ்பம் இருக்கும் தெரியுமா, அந்த நந்தியாவட்ட புஷ்பத்தை இறைவனுக்கு மட்டும்தான் சாற்றுவார்கள். சங்கு புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கும், அந்த புஷ்பத்தையும் இறைவனுக்கு மட்டும்தான் சாற்றுவார்கள். இப்ப இந்த நந்தியாவட்ட புஷ்பத்தையோ அல்லது சங்கு புஷ்பத்தையோ பெண்கள் தங்கள் தலையிலே சூடிக்கொள்வதில்லை. அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ அப்படின்னு வரும்பொழுது கூட இந்த செம்பருத்தி பூவை கூட இறைவனுக்கு தான் சாற்றுகிறார்கள். ஒரு சில பெண்கள் தங்களுடைய தலையில வச்சுக்கிறார், அடுக்கு செம்பருத்திங்கிற மாதிரி வச்சுட்டு தலையில வச்சுக்கிறார். அதனால் பெண்கள் தலையிலே மலர்களை சூடிக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே நேரத்திலே இந்த நந்தியாவட்டை ஆகட்டும், இந்த செம்பருத்தி பூ ஆகட்டும், அல்லது இந்த சங்கு புஷ்பமாகட்டும், இவை அனைத்தும் இறைவனினுடைய பூஜையில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சரி, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த பூச்செடியானது எந்த இடத்திலே வளர்கிறது என்பதுதான் முக்கியம். நம்ம தான் பூவை பறிச்சு வைக்கணும்னே சொல்றார். நீங்கள் அது சாஸ்திரோக்தமா பார்த்தோம்னா, சாஸ்திரம் மிக கடுமையான விதிகளை எல்லாம் விதிக்கிறது. எப்படி சொல்றதுன்னு பார்த்தா, கடையில காசு கொடுத்து புஷ்பத்தை வாங்கக்கூடாதுன்னு முதலைன்லயே வச்சிருப்பா. நம்ம தான் போய் பறிக்கணும். அன்றைய தினம் அது பூத்த மலராக இருக்க வேண்டும். அன்றைக்கு காலையில எழுந்து நம்ம ஸ்நானத்தை பண்ணிட்டு காலங்காத்தால அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நந்தவனத்துல போய், நம்ம வீட்டிலேயே ஒரு தோட்டம் வச்சிருக்கோம்னு சொன்னா அங்கே சென்று மலர்களை பறித்து வர வேண்டியது. அது அன்று மலர்ந்த புஷ்பங்களாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் விதிமுறை வச்சிருக்கா. அது அன்று மலர்ந்த புஷ்பமாக இருக்க வேண்டும். அந்த புஷ்பத்தை பறித்து கொண்டு வந்துதான் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும்ங்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், காலதேச வர்த்தமானம், நம்ம வீட்டெல்லாம் தோட்டமே கிடையாது. எல்லா தோட்டத்தையும் மூடி நம்ம பில்டிங்கா கட்டி வாடகை கூட்டாச்சு. எல்லாத்தையும் தோட்டம் இல்லாத வீடு தான் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டா யார் பராமரிக்கிறது, அதெல்லாம் பராமரிக்கிறது இல்லை. அதெல்லாம் எங்கேயோ வயல்ல மட்டும்தான் விளையும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய இளைய தலைமுறையினர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாள்ல பார்த்தோம்னா வீட்டிலேயே மல்லிக்கொடி, முல்லைக்கொடி இதெல்லாம் வச்சிருப்பா. அதுவும் இந்த சீசன்லாம் பார்த்தோம்னா மல்லி புஷ்பம்லாம் நிறையவே பூக்கும். சித்திரை மாசம் பார்த்தோம்னா இந்த மல்லியை கொண்டு வந்து இந்த மல்லிகை பூக்களையே இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். முல்லை பூக்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்றா. அதுவும் வீட்டிலே மலர்ந்த மலர்களாக இருக்க வேண்டும். அதை பூஜிப்பவர் தானே அதை பறிச்சுண்டு மடியோட பறிச்சுட்டு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றார். சரி, கடையில தான் இன்னைக்கு நம்ம போய் வாங்குறோம்னு சொன்னா கூட அது அன்று பறித்த புஷ்பமாக இருக்குமான்னு பார்த்தா சந்தேகம் தான். 2 நாள் முன்னாடிதான் பறிச்சிருப்பா. கடைக்கு அது 2 நாள் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பறிச்சுட்டு வரோம். நம்ம வீட்டுல போட்ட உடனே அது காஞ்சி போயிடும். அந்த மாதிரிதான் நம்ம வாங்கிட்டு வரோம். இருந்தாலும் பூஜைக்குரிய மலராக சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. கடையில வாங்கி பெண்கள் தலையிலே சூடிக்கொள்ளலாம் தான் சொல்றதை தவிர, இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் தான் நேரடியாக பறித்து வர வேண்டும் சொல்றது. அதுவும் குறிப்பாக அந்த மகரந்த தூள்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மகரந்தம் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மிகவும் விசேஷம். அதிலும் தேன் ஒரு புஷ்பத்தில் இருக்குன்னு சொன்னா, அந்த தேனோடு கூடிய அந்த புஷ்பம் என்பது, அதாவது
ஒரு தேனீயானது ஒரு புஷ்பத்துல போய் அமர்றதுன்னு சொன்னா அந்த புஷ்பம் இன்னமும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அந்த தேனியினுடைய எச்சிலும் அதிலே பட்டிருக்கும். தேனியினுடைய எச்சில் என்பதும் இறைவனுக்கு விசேஷம்தான் சொல்றார். அந்த தேனி போய் அங்க எச்ச பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி அதனை குறைவாக சொல்லவே இல்லை. தேனி அந்த இடத்திலே செல்கிறது என்று சொன்னால் அதற்குள்ளாக மது அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம். அந்த மதுவுடன் கூடிய அந்த புஷ்பமும் இறைவனுக்கு மிகவும் விசேஷங்கிறார். நம்ம இந்த தும்பப்பூ எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த தும்பப்பூ அப்படிங்கிறது ரொம்ப உயரிய ஒரு விஷயமா சொல்றது. நம்ம வீட்டிலேயே செடிக்கு அழகா வளர்றதுன்னு சொன்னா அதனால் எங்கே இருக்கணும்னு சொன்னா சுத்தமான இடத்துல இருக்க வேண்டும். ஒரு சாக்கடையின் ஓரமாக ஒரு தும்பை செடி இருக்குதுன்னு சொன்னா அதுல இருந்து பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு வைக்க முடியாது. ஆக இந்த சாக்கடை போன்ற கழிவுகள் அசுத்தங்கள் இருக்கின்ற பகுதியில இருக்கக்கூடிய செடிகளாக இருக்கக்கூடாது. பூஜைக்கு என்றே நாம் தனியாக ஒரு நந்தவனத்தை மெயின்டைன் பண்ணணும். வீட்டுல ஒரு தோட்டம் வச்சு அந்த தோட்டத்துல தனியா இது சுவாமிக்கான புஷ்பம் மட்டும்தான் இங்க வச்சிருப்பேன்னு சொன்னா நம்ம மருதாணி செடியிலே பூக்கக்கூடிய அந்த மருதாணி புஷ்பங்களையும் கொண்டு வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம். அத்தனை ஏன் மாம்பூன்னு சொல்றோம் இல்லையா, மாமரத்துல கூட புஷ்பம் பூக்குமே, அதுல இருந்து உதிருமே, அதை கையில பிடிச்சு கூட அந்த மாம்பூக்களை கூட கொண்டு வந்து அர்ச்சனைக்கு பண்ணலாம். ஆனால் கீழே உதிர்ந்து கடக்குன்னு சொன்னா அது கால் படாமல் அழகாக பொறுக்க வேண்டும். ஆனால் கீழே உதிர்ந்து கீழே கிடக்கின்ற புஷ்பங்களை அதை இரண்டாம் பட்சமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். நம்ம செடியிலிருந்துதான் பறிக்கணும்னு சொல்றார். அப்படி பறிக்கப்பட்ட புஷ்பங்களை கொண்டு வந்துதான் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்கிறது. எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சொன்னா அது கழிவு பகுதியிலே வளர்ந்த செடிகளிலிருந்து கண்டிப்பாக அந்த பூக்களை பறிக்க கூடாது. அந்த பூக்கள் அர்ச்சனைக்கு உகந்தது அல்ல. இதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுல ஒரு துளசி செடி விளையுதுன்னு சொன்னா கூட அந்த துளசி இலைய கூட கொண்டு போய் நாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். அதுல எந்த தோஷமுமே இல்லை. இந்த மாதிரி பத்திரங்கள்னு சொல்லக்கூடிய இலைகளை கொண்டு கூட இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். இப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்ல. அருகம்புல்லு போதும். சாதாரணமா வீட்டுல ஒரு ஓரமா அருகம்புல் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அந்த அருகம்புல்லை கொண்டு வந்து அர்ச்சனை செய்யலாம். துளசி இலைகளை கொண்டு வந்து அர்ச்சனை செய்யலாம். வீட்டிலேயே ஒரு செம்பருத்தி செடி வச்சுட்டா அந்த செம்பருத்தி பூத்துண்டே இருக்குமே, அந்த செம்பருத்தி பூவை கொண்டு வந்து அர்ச்சனை செய்யலாம். இப்படி நாமே பறித்து கொண்டு வந்துதான் புஷ்பங்களை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.